இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் கண்டன போராட்டத்தை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம சென்னையில் நடத்தியிருக்கிறோம். முதன்முறையாக தளபதி வந்து வெளியில் வரலன்றதை வந்து உடச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்ததுக்கான பலன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ பெரிய ஒரு பொதுமக்கள் யாரும் எந்த ஒரு ரூபா கொடுக்காம, எந்த ஒரு உணவுகள் எதுவுமே கொடுக்காம, அதாவது மற்ற கட்சிகளை வந்து விமர்சிக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கூட்டத்தை கூடாமல் தளபதிக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. தளபதிக்காக மட்டும் இல்லை, அநீதி இழைக்கப்பட்ட நம்ம அஜித்குமார் போன்ற 24 பேருடைய மரணத்துக்கு உரிய வந்து இது வழங்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி வந்து நீதி வழங்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தை வந்து தாவேக்கா முன்னெடுத்திருக்குது. தளபதியோட ஆட்சி வரும்போது இது மாதிரியான லாக்அப் டெத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நடைபெறாது. சட்ட ஒழுங்கு சீராக நடைபெறும். வருங்காலத்தில் தலைவரோட ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா பொற்காலத்தினுடைய ஆட்சி அப்படின்றத மாதிரி வந்து கண்டிப்பாக வழிநடத்துவார். தலைவர் வந்து தமிழ்நாட்டில் நிலவையும் சொல்கிறதுக்கு வர்ற வழியிலே எங்களையே வந்து தாம்பரத்துக்கிட்டேயே வந்து நிப்பாட்டினாங்க. நாங்கள் அதையும் மீறி உள்ளூர்காரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். கல்யாண மண்டலத்தில் பிடிச்சி வைக்கிறாங்க. ஏன் ஏடிஎம்கே டிஎம்கேக்கெலாம் இவ்வளோ கும்பல்லாம் பர்மிஷன் கொடுக்கும்போது ஏன் டிவிகே பற்றி ஏன் இப்படி பயப்படுறீங்க? மக்கள்கிட்ட அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. 5 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு பாட்டி முடிய ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு டிவிக்கேனா விஜய் நிற்கிறாரு அப்படின்னு. 2026 வெற்றி உறுதி. எடப்பாடியும் ஸ்டாலினும் வீட்டுக்கு போகிறது 100% உறுதி சார். இல்லை, உங்கள் கேள்வி அதில் சரியாக, அதாவது கஸ்டடி டெத்து இல்லை, ஃபாரஸ்ட் இல்லை, அவங்க அழைச்சிட்டு போய் இது பண்ணலை. விசாரணை என்ற பெயரில் சந்தேகத்தின் அடிப்படையில் அழைத்து சென்று அவர்களுக்கு என்ன காரணத்தினாலோ 4 பேரை அழைத்து சென்றார்கள். 3 பேரை தனியாகவும் இவரை தனியாக கொண்டு போய் அழைத்து சென்ற அன்றே கொண்டிருக்கிறார்கள். 21 நாட்கள் கழித்து, அதாவது அழைத்து சென்ற அடுத்த நாளே அவர் தப்பி ஓடிவிட்டார் என்று காவல்துறை புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஃபாரஸ்ட் அதிகாரிகள். ஆனால் இதுவரை 3 நபர்களை சற்று 1 மாதத்துக்கு முன்னே தான் விடுவித்தாங்க. ஆனால் இவர் எங்கேருந்து தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து சொல்கிறாங்க, ஒரு காட்டில் ஒரு பிணம் இருக்குது, அழுகி இருக்குது, நீங்கள் அவர் தானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கூப்பிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த எதுவுமே தெரியல. அதாவது அந்த நம்ம சொல்லுவாங்களே, இந்த ஊசி மணிலாம் வைக்கிற துப்பாக்கி வச்சுருப்பாங்களா, அவ்வளோ பெரிய துப்பாக்கி அவர் மேலேயே வச்சுருக்காங்க. அந்த துப்பாக்கி இவ்வளோ நீள துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கவும் முடியாது. அப்படி சப்போஸ் அவர் சுட்டிருந்தாலும் அவரும் துப்பாக்கி தனித்தனியாக தான் இருக்கணும். ஆனால் அவர் உடம்பு மேலேயே துப்பாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அழுகிய நிலையில், எதுவுமே இல்லை, உருவம் தெரியல. கேட்டால் யானை மேய்ச்சிச்சிங்கிறாங்க. துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டா தற்கொலைன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த பாடியை வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது உடனே ஒரு பேருக்கு சிபிஐ விசாரணை வைக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போட்டாங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அறிக்கை கொடுக்கல. 2வது முறையாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல. இதெல்லாம் எங்கள் தலைவர் சொல்லி நாங்கள் ஒரு வாரமாக இது எல்லாமே போட்டு சம்மந்தப்பட்ட அந்த காட்டுக்கு இடத்துக்கு எல்லாம் சம்மந்தப்பட்ட பாதிப்பட்ட அவங்க மனைவி அழைச்சிட்டு எல்லாமே விசாரணை பண்ணி எல்லாமே ஆதாரப்பூர்வமாக எல்லாமே தலைவர்கிட்ட கொடுத்தோம். அதனால் வர வச்சு பார்த்தாரு. சட்ட போராட்டம் செய்து உங்களுக்கு கணவருடைய இறப்புக்கு நீதியை வந்து வாங்கி தரது உங்களுடைய கடமை. வெற்றி கழகம் உங்கள் பின்னாடி எப்போ வேணாலும் நிற்கும். ஆமாம் சொன்னாங்க. எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னாங்க. நீங்கள் எந்த அச்சுறுத்தலும் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் மாவட்ட செயலாளரும் மாநில பொதுச் செயலாளரும் தொடர்பு கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு வழக்கறிஞர் தவறு என்று தெரிந்தால் நாங்கள் கட்சி சார்பாக அங்கே அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட வழக்கறிஞர் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். போராட்டத்துக்கு வரக்கூடிய நிறைய நபர்களை அவங்கவுங்க மாவட்டங்கள்லேயே காவல்துறையினர் வந்து மடக்கி அவங்க மாவட்டங்கள்லேயே சிறைப்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. நம்ம மாவட்டத்தில் தருமபுரியில் நடந்திருக்கு. நிறைய வண்டிகளை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. வர வழியிலையும் நிப்பாட்டிருக்காங்க. சொல்லியிருக்காங்க, நாங்கள் தருமபுரின்னு சொல்லி கூட கேட்காம வேலூர்லேயே நிப்பாட்டி அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இது எங்கள் தலைவர் மேலே இருக்கிற பயமா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், நம் கைவிட்டு போயிடுமோ, இவர்கள் சாரியாக நாங்கள் என்ன எங்கள் தலைவருக்கு பணம் காசு கொடுத்தா கூட்டி வருகிறார்கள், அப்படிலாம் இல்லை. எங்களுடைய உழைப்பு, மக்களாக உழைச்சி மக்களாக தன்னிச்சையாக வராங்க. தலைவருடைய பொதுக்கூட்டத்துக்கு ஒரு நியாயமான போராட்டத்துக்கு கலந்துக்கணும்னு வராங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம், அச்சம் ஏற்படுது. ஊர்லேயே விசாரித்தாங்க, உங்களுக்கு பணம் கொடுக்குறாலாம் கேட்குறாங்க. எங்களெல்லாம் ஃபோன் பட்டி உளவுத்துறை சிஐடிங்கிறாங்க. தலைமையிலேருந்து எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு போகிறீங்களான்றாங்க. இது வரைக்கும் நாங்கள் யாரும் எங்கள் தளபதியிடம் 1 ரூபாய் கூட வாங்கவில்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை. அது போன்ற எங்களை யாரும் இதுவரைக்கும் எங்கள் தலைவர் அந்த வழியில் எங்களை நடத்தி செல்லவும் இல்லை. எப்போதான் விமர்சனம் வராமல் இருந்திருக்குது. நாங்கள் நல்லது செஞ்சாலே எங்களுக்கு விமர்சனம் தான் வரும். இது நாங்கள் எதிர்பார்த்தது தான். அவங்களே எங்களுக்கு ஃப்ரீ பப்ளிசிட்டி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து மத்திய சென்னை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். பூக்கடை குமார் அண்ணனுடைய சார்பாக வந்திருக்கிறோம். இப்போது இந்த காவல்துறை மரணங்கள் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, இதுக்கு என்ன தீர்வு கொடுத்தாங்க? முதல்ல
எத்தனையோ பேர் 2019 பார்த்தீங்கன்னா சந்தோஷ்னு ஒரு பையன் இறந்தான், 25 வயசு பையன் சந்தோஷ்னு ஒரு பையன் இறந்தான், தங்கமணின்னு ஒருத்தர் இறந்தாரு, சாத்தான்குளத்தில் ஒரு 2 பேர் அப்பா பிள்ளையை சாகடிச்சாங்க கொடூரமா, இப்போ அஜித்குமார், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இவங்கெல்லாம் இறந்து போனதுக்கு என்ன தீர்வு கொடுத்தாங்க, என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? சிபிசிஐடி விசாரணைக்கு இதை மாற்றணும்னு அவசியமே இல்லைல்ல. 5 பேர் தான் கொலை பண்ணாங்க தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சாங்களா? அப்போ பணமும் வசதியும் அரசியல் பலமும் ஆள் பலமும் இருந்தா ஒரு உயிருக்கு வேல்யூ கிடையாதா? ஒரு உயிருக்கு 5 லட்சம் 2 லட்சம் தான் மதிப்பா? ஒரு அரசியல் புலன் பில்புணல் ஒரு டிஎம்கே இதுல சம்பந்தப்பட்டிருந்தா, ஒரு கொலையில ஒரு ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டிருந்தா இந்த அரசியல் இந்த கொலையை வந்து முன்னெடுக்க மாட்டாங்களா? ஒரு உயிருடைய மதிப்பு 5 லட்சம் தானா? சொல்லுங்க. இன்னைக்கு போராட்டத்துல பல்வேறு முக்கியமான விஷயங்களை தளபதி பேசியிருந்தாரு, தலைவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு போராட்டம் எப்படி இருந்தது? நிறைய இடங்கள்ல வந்து மாவட்டங்களே தடுத்து நிறுத்துறாங்க. இது மாதிரி போராட்டத்தை யாரும் எங்கேயும் பார்த்தே இருக்க முடியாது. பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இது வந்து நடிகரை பார்க்க வந்த கூட்டம், நடிகரை பார்க்க வந்த கூட்டம். இப்போ நான் வந்து வரிசையா சொன்னேன்லங்க, இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்காங்க, நாங்க நடிகரை பார்க்க வந்த கூட்டமா? கிடையாது. என்ன நடக்குது ஏது நடக்குது ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்காக தளபதி கூட நாங்க எல்லாம் கூட்டின கூட்டம் தான். புரியுதுங்களா? இதெல்லாம் பிடிப்பாங்க, எங்களை பிடிப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தளபதி பாத்தீங்களா தெரிக்க விட்டாரு. சாரி சாரின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி சிஎம் சார்? ஒரு சாரி 5 லட்சம் 2 லட்சம் பணமும் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? ஒரு உயிருக்கு மதிப்பு அப்படித்தானே? இறந்து போனவர் வருவாரா? இது எதுக்காக இந்த போராட்டம்னா, இனி வரும் காலத்துல இனி ஃபியூச்சர்ல இது போல ஒரு காவல்துறை ஒரு கஸ்டடி டெத் மர்டர் ஏற்படவே கூடாது. இதுல தான் நாங்க வன்மையா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இப்படி ஒரு டெத் வந்து ஏற்படவே கூடாது, ஃபியூச்சர்ல ஏற்படக்கூடாது. இதுக்கு முன்னாடி இறந்திருக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். இதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். இன்னைக்கு நடந்த போராட்டம் வந்து போராட்டம் கிடையாது. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, காசுக்காகவும் சாப்பாட்டுக்காகவோ வந்த கூட்டம் கிடையாது இது. எங்க தளபதியை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. எங்க தளபதிக்காக வந்த கூட்டம் இது. நீதி கேட்டு வந்த கூட்டம் இது. நீதி வேணும் எங்களுக்காக. எங்க மாவட்டத்தில் ஒரு சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்பட்ட பையன் அஜித்குமார். ஒரு 2 பசங்களை வளர்க்குறது ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களை வளர்த்து ஒரு ஆளாக்கும் போது அந்த பையனை அந்த தாய் கண் முன்னாடி கூட்டிகிட்டு போய் திருப்பி பணமாக ஒப்படைக்க போகும்போது அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எங்கள் எல்லாருக்குமே நாங்கள் பெண்கள்ங்கிறதுனால அந்த மனநிலையை நாங்கள் உணர்றோம். இதுக்கு வந்து நிவாரணம் தீர்வே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நிவாரணங்கிறது எதுக்குமே தீர்வு ஆகாது. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சிருந்தா எப்படி வேணும்னாலும் அந்த குடும்பத்தை வந்து சந்திக்கிறதுக்கு நீங்கள் நேராக வந்திருக்கலாம். வந்திருந்தா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும், ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். நீங்கள் வரலை. நிவாரணம் கொடுத்தா அவங்களுடைய மனப்புண்ணு ஆறவே ஆறாது. எதுக்குமே எங்களுக்கு நிவாரணம் தேவை கிடையாது. அதில் மக்களாகிய நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இனிமேல் மக்களை வந்து காசுக்கு அடிமைப்படுத்த முடியாது. மக்கள் யாரும் காசுக்கு ஓட்டு போட இனிமேல் தயாராக இல்லை. தளபதியை ஏற்றுட்டு 2026 தளபதி ஆட்சி வரணுங்கிறதுல மக்கள் உறுதியாக இருக்காங்க. மாற்று ஆட்சி வேணும் அப்படிங்கிறதுல இதுவரைக்கும் ஆண்ட கட்சியும் வேண்டாம், முன்னாடி ஆண்ட கட்சியும் வேண்டாம். இனிமேல் ஆள போகும் எங்கள் தளபதியோட ஆட்சி தான் வேணும் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது கிடையவே கிடையாது. நிதம் ஒவ்வொரு பாலியல் தொல்லை. எதுக்காவது ஒரு முடிவு கிடைச்சிருக்கா? இல்லை. காலேஜுக்கு போன பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வந்தாதான் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பிள்ளை பத்திரமா வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. 2வது வந்து தளபதி வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களுமே நான் இந்த தடவை படித்து நல்ல மார்க் வாங்கினா எங்கள் தளபதியை பார்க்க போகலாம் அப்படின்னு நினச்சே படிக்கிறாங்க எல்லாரும். படிப்புக்கு நாங்கள் ரொம்ப எங்கள் கட்சியில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். மக்களை நேசிக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம். மக்கள் எங்களை ஏற்றுக்கிட்டாங்க, எங்கள் தளபதியும் ஏற்றுக்கிட்டாங்க. மக்களை வச்சு நாங்கள் மக்களாட்சி அமைப்போம். மன்னராட்சி இல்லாமல் வர 2026 தளபதியின் ஆட்சி கண்டிப்பாக வரும்னு சொல்லிக்கிறோம். இல்லை, இப்போ நான் வர்றப்பே காரில் கொடி இருந்துச்சு, அதுக்காகவே மவுண்ட் ரோட்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுற்றி எங்கேயோ திடல் கிட்ட பார்க்கிங் இருக்குது. ஸோ அந்த பக்கம் சுற்றி போங்க, கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதனால் அடையாளத்தை மறைக்கிறதுக்காக கார்லேருந்து கொடியை கலட்டினதுக்கு அப்புறம் தான் பக்கத்துலேயே வர முடிஞ்சுது. ஸோ எவ்வளோ இடையூறு, எவ்வளோ இன்னல்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் கொடுத்து, அதையும் தாண்டி இவ்வளோ மக்களாக அவங்களால தடுக்கவே முடியல. நடந்தே வந்துட்டாங்க நிறைய பேர்.
ஸோ இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதை தடுத்துட்டே இருக்காங்க. அதையும் மீறி மக்கள் ஒன்று வேணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்கன்றதுக்கு இந்த போராட்டம் ஒரு நல்ல உதாரணம். நினைச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். போராட்டம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. இன்னொன்று இந்த லாக்அப் டெத்து மொத்தமாக எத்தனை ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நேற்று நேரில் கூப்பிட்டு தலைவர் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நிதியுதவி வழங்கியிருக்காரு. அதே இப்போ இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு கூட போக முடியல அவரால். ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பர்சனலாக மீட் பண்ணது டிவிக்கே தான். அதுக்கப்புறம் தான் ஆளும் கட்சி பக்கத்தூரில் இருக்க எம்எல்ஏ மந்திரியே போனார் அவங்க வீட்டுக்கு. ஸோ அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தது டிவிக்கே. அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களால் அவங்களுக்கு ஒரு நீதி கிடச்சிருக்கு. இது தொடரும். இன்னும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி தவறே நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கலாம். அந்த உறுதியை கண்டிப்பாக நான் மக்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். நாங்கள் அண்ணா ஆர்ச்சனை கிளம்ப சொல்லவே ஒரு 30 ஆட்டோ வந்து சீக்கிரமாக எடுங்க, கும்பல் கூடாதுங்கன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து கொடியை வந்து நாங்கள் சுருட்டி எடுத்துகிட்டு போகணுமா. நான் என்ன கேட்குறேன்னா, ஏடிஎம்கே போன சொல்லி டிஎம்கே போன சொல்லி சுருட்டி எடுத்துகிட்டு போகலாம் கொடியை. ஏன் எங்களை மட்டும் அப்படி கேட்குறீங்க? எல்லாருக்கும் அதான் பொதுவானது தானே. போராட்டம் கோர்ட்டில் நம்ம உத்தரவு வாங்கி கோர்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடியை மடக்கி எடுத்துகிட்டு போங்க, ஆட்டோவில் போகக்கூடாது, இந்த சைடு போகக்கூடாது. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஜிஹெச் தாண்டி பிரிட்ஜ் என்ன அங்கே விடல, பல்லவன் சாலைக்காக போகணும்னு சொன்னாங்க. பல்லவன் சாலைக்கிட்ட வந்து நின்னா அங்கே ஒரு 10 போலீஸ் நின்று என்ன பண்ணாங்க, நீங்கள் அடுத்த ரோட்டில் போங்க, தினத்தந்தி ரோட்டில் போனாங்க. அங்கே ஒரு 4 பேர் நின்று என்ன பண்ணாங்க, இந்த சைடு மாற்றி 1 மணி நேரம் அலைய கலைக்கிறாங்க. எதுக்கு இது? அது ஒரு மணி நேரம் வந்து இவங்களை அலைய விட்டால் போராட்டம் வந்து யாரும் கும்பல் சேர மாட்டாங்கன்னு அவங்களோட கெட்ட புத்தி, புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் இல்லை. நாங்கள் 5 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். 5 கிலோமீட்டர் அங்கேருந்து ஃபுல்லாக சுற்றி நடந்து வந்து இங்கே வந்து போராட்டம் எடுத்து நாங்கள் சேர்ந்து தளபதி வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு போராட்டம் டிவி கூட அவர் வீட்டிலே இருக்கார். நாங்கள் வீட்டில் இருக்க கேள்வி கேட்டாலாம் பாருங்கள் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு. இதை மாதிரி தான் ஆகும். நாங்கள் வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இதுமாரி தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டு ஒரு போராட்டம் இந்த போராட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் இது மாதிரிலாம் பண்ணதில்லை. இவ்வளோ வந்து ஒரு அழகான ஒரு போராட்டம் யாரும் நடத்துதில்லை. அங்கங்கே அராஜகம் நடக்கும், அதெல்லாம் நடக்காது. டிவிக்கேனா ஒரு மக்கள் கட்சி, மக்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் இறங்கி செய்வோம். 2026 தேர்தலை நோக்கி மக்கள் சந்திப்புகளை தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து முன்னெடுக்க போகிறாரு. அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? வரவேற்பு இப்போவே 60% இருக்குது சார். பயங்கரமாக இருக்குது சார் வரவேற்பு. இப்போ அவர் இன்னும் இறங்கி வந்தாருன்னா, இப்போ அதுக்கு தான் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியாளர் என்னன்னா, எப்படியாவது தடுக்கலாம் இவரை. தடுக்க ஒரு பாலை தண்ணிக்குள்ளே அழுத்துறா என்ன ஆகாது, அதுவே விட்டால் அப்படியே இருக்கும். அழுத்துனா ப்ரெஷர் போய் அந்த பால் ரொம்ப மேலே ஃபோர்ஸாக மேலே வரும். அது மாதிரி தான் வரப்போறாரு. இப்போ வந்தவொடனே இவங்களோட ஆட்டெல்லாம் தெரிஞ்சிடும். இப்போ என்ன எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. இப்போ இந்த 31 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து யாருக்கும் தெரியாது. இப்போ தளபதி அவர் கையில் எடுத்த உடனே ஆச்சு, இது எல்லாரும் தெரிய ஆரம்பிக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சு 31 இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்போ யோசித்து பாருங்க. அதாவது காவல்துறை வந்து ஒரு சுமூகமாக, ஏன்னா அவங்க வீட்லேயும் அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, மாமா மச்சான் இருப்பாங்க, நம்ம வீட்லேயும் போலீஸும் இருக்காங்க. அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பாவி குடும்பம் இறந்ததெல்லாம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.